ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாளைக்கு மறக்காமல் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அது யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த எக்ஸாமில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்த்துருங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் எழுத போகிறனால சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஓரளவு நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அதிக மார்க்ஸ் எடுக்கலாம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபஸ்ட்டு செமஸ்டருக்குரிய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இருக்கும். ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு எக்ஸாமும் உங்களுக்கு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் GE 3152 எக்ஸாம் வந்து இருக்கும். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் தான். இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் இருக்கும், அதுவும் இல்லாமல் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போகிறீங்க. காமனாக உங்கள் காலேஜில் நீங்கள் இன்டர்னல் எழுதிருக்கலாம், இருந்தாலும் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். மெஜாரிட்டியாக காமனாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதுவும் தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக அந்த 3rd செமஸ்டர் 5th செமஸ்டர் 7th செமஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. நவம்பர் டிசம்பர் 2024க்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் மெஜாரிட்டி வரும். அரியர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் காமனாக மெஜாரிட்டியாக உங்களுக்கு எதிர்பார்க்குற கொஸ்டின் தான் வரும். அது தமிழ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு கிரெடிட் தான். அதனால் மேக்ஸிமம் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி செமஸ்டர் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன், செமஸ்டர் 1 அரியர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அதில் அந்த அரியர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 ப்ரீவியஸ் செமஸ்டரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரோட கொஸ்டினை தேடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்க அப்படின்னாலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நீங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டர் கொஸ்டினை அதில் பார்க்கலாம். ஏன்னா நான் அதில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் கொஸ்டின் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே தான் வரும். ஸோ அதனால் முடிஞ்சாலும் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கவர் பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்சாலும் நல்ல மார்க்கே எடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கோடை கிராஸாக போட்டிங்க அப்படின்னா அந்த கோடு கடைசி வரைக்கும் பெண்ட் ஆகி தான் இருக்கும். முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அரியர் வைக்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் அதை கிளியர் பண்ண முடியாத அளவு கூட போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்தே கரெக்டாக போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆக முடியும். எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ நல்ல மார்க்ஸே எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் அரியர்ஸ்லாம் வைக்க முடியாது, நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற பாசிட்டிவ் அப்ரோச் வச்சுக்கோங்க. உங்களோட எப்பயுமே வந்து டார்கெட்டை பெருசாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போனதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம பிக் லெவலில் உங்களோட சக்ஸஸ் வந்து எப்பயுமே பெரிய லெவலில் இருக்கணும், நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. M1லாம் கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேயே நிறைய மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களோட டார்கெட்டை வச்சு அந்த மாதிரி வந்து எய்ம் பண்ண பாருங்கள். அரியர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸ் எப்பயுமே வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங்கில் வரப்போகிற செமஸ்டர் எல்லாமே நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ எல்லோரும் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க, நெகட்டிவ் அப்ரோச் வைக்காதீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்ட ஐடியாஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வராது. அதை கரெக்டான ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு கொஸ்டினை எவ்வளோ நேரத்தில் அட்டன் பண்ணுங்கிற உங்ககிட்ட ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். மெஜாரிட்டி அது எல்லாருமே வந்து டைம் வந்து கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் பண்ணுவீங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை அவங்க கேட்டிருக்க ஆன்சரை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் அதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பேப்பரோட யூனிக்யூவாக உங்கள் பேப்பர் வந்து தெரிகிற மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு சின்னதாக வந்து எக்ஸாம்பிள் ஏதாச்சும் 2 லைன் பாட்டு கொடுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஸ்டெப் வைஸாக வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது வந்து இப்போ ஒரு கொஸ்டினை நீங்கள் பேராகிராஃபாக எழுதுறத விட பிரித்து சப்கெட்டிங்ஸ் போட்டு எழுதிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். முடிஞ்சளவு வந்து பேப்பரை வந்து நிறையா எழுத பாருங்கள். ஸோ அதுவும் தமிழ் எக்ஸாம் பொறுத்தவரை கண்டிப்பாக பேஜஸ் நிறையா கொண்டு போக பாருங்கள். மெஜாரிட்டியாக அந்த தமிழ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாலுமே முடிஞ்சளவு வந்து பேஜஸ் நிறையா கொண்டு போக பாருங்கள். ஏதாச்சும் லைன்ஸ்லாம் படித்து வச்சுருக்கீங்க, பொயட்டிக் லைன்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உள்ளே சேர்த்து விட்டுட்டே இருங்க. சப்கெட்டிங்ஸ் போகிறதும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து இப்போ ஒரு ஹெட்டிங் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ஆன்சர் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் வேறு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. அந்த வேறு கொஸ்டினை தூக்கி இதில் எழுதி வைப்பீங்க. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா மார்க் கிடைக்காது. நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது ரிலவெண்ட்டாக கொடுக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தான் மார்க்கு. ஸோ அதனால் அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்தீங்கன்னா கூட மார்க்ஸ் கிடைக்கும். சம்மந்தமே இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்காது. கொஸ்டின் நம்பர் தெளிவாக போட பாருங்கள். நிறைய பேர் பண்ணுறது முன்னாடி வந்து டிக் அடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஃப்ரண்ட்டில் ஒரு முன்னாடி ஷீட் மாதிரி இருக்கும், அதில் தான் உங்களோட செல்ஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிக் அடிக்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் எழுதுறீங்களோ அதை ஃப்ரண்ட்லேயும் டிக் அடிக்கணும், பேக்லேயும் டிக் அடிக்கணும். அது உங்கள் எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர் வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் ரெண்டுலேயுமே நீங்கள் டிக் அடிக்கணும், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் தான். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சைன் வந்து மேக்ஸிமம் போடுற மாதிரி இருக்காது.
அதனால் எந்த இடத்துல சைன் போடாதீங்க. உங்களுக்கு போடுறதுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் அதுபோக வந்து என்ன சப்ஜெக்ட் கூட அதை கரெக்டாக தெளிவாக போடுங்க. இந்த இடத்துல எங்கேயுமே ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க. ஃப்ரண்ட் பேஜில் கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணிடாதீங்க. எங்கேயுமே அடித்தல் திருத்தல் எல்லாம் எழுத பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்கூலில் எழுதுகிற மாதிரி கிடையாது. இல்லை சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்துகள் அதாவது WH கோடில் வந்து ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட் WH வந்துச்சுன்னா அதுக்கு தனியாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணாதீங்க. இந்த WHனா என்ன அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெயினில் வந்து உள்ளே உட்காந்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் போகிற வரைக்கும் நடுவில் ஒவ்வொரு ஸ்டாப் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இறங்கி அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு போயிட்டே இருக்குமே தவிர நடுவில் இறங்கி வேற எங்கேயும் வந்து பாதையை மாற்றி போயிடக்கூடாது. கரெக்டான ட்ராவலில் கரெக்டான வேலை போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் தேடி தானாக வரும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ நடுவில் வந்து இந்த எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும், நம்மளால் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது, நல்ல மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யாராச்சும் கன்ஃபியூஸ் பண்ணலாம். அந்த ட்ராக்கை வந்து திருப்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் தேடி வரும். ஓவராலாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதுறீங்க, தரமாக பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.